வணக்கம் நேர்களே, வரவேற்பறை நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது ஸ்வாதிஷ்டா மற்றும் தினேஷ். இன்னைக்கு வரவேற்புற நிகழ்ச்சியில் பிஆர் அப்படின்னா என்னன்றதை பற்றி பேச போகிறோம். ஜென்ரலாக பிஆர் அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ், மக்கள் தொடர்பு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த வேலையை செய்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அந்த வேலைக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு போன்ற நிறைய விஷயங்கள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கேட்டலிஸ்ட் பப்ளிக் ரிலேஷனுடைய சிஇஓ திரு ராம்குமார் சிங்காரம் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பிரமாதம். ஓகே. ஸோ பிரமாதம் சொல்லும் போதே தெரியுது உங்களோட வேலைகள்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் தொடர்பு அப்படின்னா அது வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில இருக்கு. பிஆர்ன்றது வந்து சினிமாலையும் இருக்கு, மற்ற இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு. ஸோ இந்த பிஆர்ன்ற விஷயம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் வேறுபடுமா, இல்லை அதேயான வேலைகள் தான் ஒவ்வொரு இடத்துலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க? நல்ல கேள்வி. அதாவது பிஆர்னா என்னன்னு பார்த்துருவோம், அப்புறம் இது வந்து எப்படி துறைகளுக்கு வேறுபடுதுன்ற பார்த்துருவோம். இன்னைக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது உலகத்தில் எல்லாரும் தெரியணும். அட்லீஸ்ட் நமக்கு யார் டார்கெட் குரூப்போ, நமக்கு யார் குறிப்பான வாடிக்கையாளர்களோ அல்லது நம்ம யாரை சென்றடைய விரும்புகிறோமோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோன்றது தெரியணும். ரகசியமாகவே ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் அந்த கொண்டு போய் சேர்க்குற விஷயத்தை தான் நம்ம பப்ளிக் ரிலேஷன்ஸ்ன்றோம். பொதுமக்களுக்கு நாம் என்ன ஆர்கனைசேஷனுக்கும் டார்கெட் ஆடியன்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பிரிட்ஜ் மாதிரி. எக்ஸாக்ட்லி அதை தான் நம்ம பண்ணுறோம். இப்போ சினிமா எடுத்துட்டிங்கன்னா சினிமாவில் என்ன விஷயங்கள் இருக்கோ, அப்படி ஒரு படம் வந்திருக்கு, படத்தில் ஒரு நடிச்சிருக்காரு அப்படின்ற தகவலை பொதுமக்களை கொண்டு போய் சேர்க்குறது. நான் நிறுவனம் நடத்துகிறேன் அப்படின்னா நிறுவனத்தில் என்ன பொருள் விற்கிறேன், என்ன சேவை செய்கிறேன் அப்படின்ற தகவலை உரிய மனிதர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறது. ஆக நம்ம ஒரு நிறுவனமோ ஒரு சினிமாவோ ஒரு விஷயமோ ஒரு இடத்துல இயங்கிட்டு இருக்கு, அதுக்கான உரிய மனிதர்கள் எங்கெங்கேயோ சுற்றிலும் இருக்காங்க. அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குரிய மனிதர்களை உரிய மீடியா மூலமாக கொண்டு போய் சேர்க்குறோம். இதுதான் பப்ளிக் ரிலேஷன்ஸ்ன்றது. ஒரு காலத்தில் இது வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ்ன்றது ஒரு பெரிய துறையாக இருந்தது. அதில் விளம்பரம் ஒன்று இருக்கும், விளம்பரத்துக்குள்ளே நிறைய இருக்கும். இப்போ ஹோர்டிங்ஸ் மூலமாக தகவல் சொல்லுவோம், பேப்பர் விளம்பரம் மூலமாக தகவல் சொல்லுவோம், தொலைக்காட்சி விளம்பரம் மூலமாக தகவல் சொல்லி எடுப்போம். அது மாதிரி நிறைய விளம்பரங்கள் நிறைய பிரிவு இருந்தது. பஸ் பேனல்ஸு, பேக் ட்ராப்ஸ் எல்லாம் இருந்தது, நிறைய இருந்தது. அப்புறம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இருந்தது. இப்படி நிறைய விஷயங்கள் பரவிட்டதுனால என்னாச்சுன்னா பிஆர் தான் எல்லாமே, ஒட்டுமொத்தமாக பிஆர் தான் எல்லாமே. பப்ளிக்கு சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறோம், இதுதான். ஆனால் ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா மீடியா ரிலேஷன்ஸ் மட்டும் தனியாக பிரிஞ்சு அது மட்டுமே இன்றைக்கி பப்ளிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. இந்த சென்ஸ் விளம்பரத்துறை அப்படிங்கிறது 32,000 கோடி ரூபாய் விற்று வரவு இருக்கக்கூடிய ஒரு துறை. இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 32,000 கோடி ரூபாய் இந்த துறையில் புழங்குது. அதில் ஒரு போர்ஷன் பிஆர் பப்ளிக் ரிலேஷன்ஸ். என்ன பண்ணுறோன்னா மீடியாவோட ரிலேட் பண்ணுறோம். நாங்கள் ஜென்ரலாக சின்ன சின்ன ஆக்டிவிட்டியோ, இப்போ பொதுமக்களுக்காக பண்ணக்கூடிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை வேறு விளம்பரங்களோ அதெல்லாம் தவிர்த்துட்டு இது மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு துறை மீடியாவோட ரிலேஷன்ஸ் அப்படின்றத அன்றைக்கி வந்து ப்ரெஸ் ரிலேஷன்ஸ்னே ஆகிப்போச்சு. பப்ளிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னா இதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். பெரிய பெரிய நிறுவனங்களில் பிஆர்ஓன்னு இருக்காங்க. அவங்களுடைய வேலை என்னென்னா அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அல்லது மேலாண் இயக்குனர் அவர் சார்ந்த அவருக்கு தேவைப்படக்கூடிய உதவிகள் எல்லாம் பண்ணுறது. அவருக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி தர்றது, கவர்மெண்ட்டில் வேறு கம்பெனிஸில் இல்லை அவருக்கான ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, அவர் தேடி வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு மனிதர் சார்ந்து அவருக்கு ஒரு பிஏ மாதிரி ஆனால் ட்ராவல் ஏரியாஸ் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறது. அதான் பிஆர்ஓன்னு அழைப்பு வச்சு. ஆனால் எங்களுடைய வேலைகளில் நாங்கள் டே டு டே என்ன பண்ணுறோன்னா மீடியாவோட எப்படி கிளையண்ட் ரிலேட் பண்ணுறதுன்னு சொல்லி மீடியாவுக்கு அவரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை பண்ணுறோம். இதுதான் இன்னைக்கு பப்ளிக் ரிலேஷன்ஸ். ஒரு பிஆரோட பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் என்னவா இருக்கும், பேசிக் குவாலிட்டிஸ் என்னவா இருக்கும்? இன்னைக்கு இதுக்குன்னு தனி படிப்பு வந்துருச்சு. எம்ஏ பிஆர்லாம் இருக்குது, நிறைய கல்லூரிகளில் இருக்குது. எம்ஏ பிஆர் இருக்குது, மாஸ் கம்யூனிகேஷன் படித்தவங்களுக்கு வர்றாங்க, மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கு வராங்க. ஆனால் அதை தவிர்த்துட்டு ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிச்ச முகமாக எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய, எளிதில் அணுகக்கூடிய தன்மை கொண்டவராக இருக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு காமன் சென்ஸில் எதையுமே எடுத்து, அதாவது வந்து அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கணும். இன்னொன்று செய்தி எது அப்படின்றது தெரியணும். ஒரு ஊடகத்துக்கு நம்ம எப்படி செய்தி கொடுக்கணும், எது ஊடகத்துக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஊடகம் சார்ந்த ஒரு அறிவு. இன்னும் சொல்லப்போனால் குறைஞ்சபட்சம் தினம் பேப்பர் படிக்கணும், டிவி பார்க்கணும். ஒரு ஆஃபீஸ் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பேப்பர் படிக்கக்கூடாதுன்பாங்க. என்ன காலையில் தான் பேப்பர் படிக்கிற முதலாளி மாதிரி அப்படின்பாங்க. இந்த துறையில் இருக்கணும்னா நீங்கள் தினம் காலையில் ஒரு நேரம் பேப்பர் படிக்கணும், கொஞ்சம் டிவி பார்க்கணும். அப்போ தான் கரண்ட் அஃபேர்ஸ், நாட்டு நடப்புனா என்னன்னு தெரியும். அதற்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை காயின் பண்ணி செய்தியாக கொடுக்க முடியும். நாங்கள் இப்படி கூட சொல்லுவோம், ஒவ்வொரு பத்திரிகைக்கும் தினம் 12 பக்கத்துலேருந்து 24 பக்கம் பிரிண்ட் ஆகுது. எல்லாத்துக்கும் செய்தி தேவைப்படுது. ஒவ்வொரு சேனலுக்கும் தினம் நியூஸ்லாம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு 25 நியூஸாக தேவைப்படுது. இப்போ இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஏரியா. அப்போ நம்ம ஏதாவது ஒரு செய்தியை நல்லா அழகாக காயின் பண்ணோம்னா கிளைண்ட்டுக்காக அதை அழகாக ப்ளேஸ் பண்ண முடியும். ஆக ரொம்ப நிறைய இருந்துகிட்டே இருக்குது. அதை சார் நம்ம அழகாக செய்திகளை தேடி எடுத்து அதை கொண்டே சேர்க்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ பிஆர்ன்றது அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து எப்படி வேறுபடுது? அதான் இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் எப்படின்னா நம்ம வந்து தட்ஸ் அ பெய்டு. நான் வந்து பணம் கொடுத்தேன்னா இன்றைக்கி நான் சேனலில் விளம்பரம் வெளியிடலாம்.
பணம் கொடுத்தேன்னா பத்திரிகையில் விளம்பரம் வெளியிடலாம். ஆனால் இது வந்து பெய்டு இல்லை. இது வந்து என்கிட்ட நல்ல செய்தி இருக்கும். நான் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டாக ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கேன் அப்படின்னா உடனே பத்திரிகைகள் நான் தகவல் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், பத்திரிகைகள் நல்ல செய்தி. அது வந்து நான் வந்து வித்தியாசமான ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா காசே கொடுக்க வேணாம், பத்திரிகைகளும் ஊடகங்களும் அதை வந்து பிரசுரிக்க தயாராக இருப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த ஒரு பெரிய போட்டித் தேர்வில் முதலாம் இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அது ஒரு செய்தி. ஏன்னா அதன் மூலம் பிற மக்கள் பயனடைகிறாங்க. ஆக இந்த மாதிரியான செய்திகளை நம்ம வெளியிடுகிற போது நமக்கு காசு கொடுக்க தேவையில்லை, செலவு இல்லை. ஆனால் விளம்பரங்களுக்கு செலவு உண்டு. ஒன்று. ரெண்டாவது, விளம்பரங்கள் என்பது மக்களுக்கு தெரியும், அதில் அதிக நம்பகத்தன்மை இருக்காது. ஏன்னா நானே என்னை பற்றி சொல்லிக்கிறது, நான் ஒரு பெரிய கல்லூரி, நான் சிறப்பாக பண்ணுறேன், என்கிட்ட படித்த எல்லாரும் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுன்றது மக்களுக்கு தெரியும், அது அவங்களே பண்ணுறாங்க. ஆனால் இதே இது தேர்ட் பார்ட்டி என்டாஸ்மெண்ட் மாதிரி ஒருத்தர் பார்த்து பத்திரிகைக்காரங்களோ டிவிக்காரங்களோ வந்து பார்த்து ஒரு மேலே நல்ல மனுஷன் சொல்கிறப்ப, ஆமாம் நான் அந்த டிவியில் பார்த்தேன், நான் இந்த டிவியில் பார்த்தேன், இந்த பத்திரிக்கையில் பார்த்தேன், உங்களை பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க, நமக்கே தெரியும், ஆகா நான் படித்த இந்த படம் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ எழுதியிருந்தாங்களே, நம்ம பார்க்கலாமே அப்படின்னு நினைப்போம்ல. ஸோ அது வந்து ஒரு நம்பகத்தன்மையை தரக்கூடியது பிஆர். விளம்பரத்தில் நீங்கள் நம்பகத்தன்மையை எதிர்பார்க்க முடியாது. மூணாவது வித்தியாசம் என்னென்னா, விளம்பரத்தை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கலாம். 5 நாள் அடிக்கலாம், 10 நாள் பேசலாம், 20 நாள் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் பிஆர் வந்து ஒரு தடவை தான். ஒரு நியூஸ் ஒன்ஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா நியூஸ் தான். நீங்கள் திரும்ப திரும்ப இன்றைக்கி வந்து பழைய நியூஸ் வந்து ரஜினிகாந்துடைய பழைய படத்தை பற்றி நீங்கள் படிக்க போகிறது இல்லை. நீங்கள் வந்து அடுத்து என்ன படம் வரப்போகுது, அதை பற்றி என்ன தகவல் இருக்குது, அப்போ புதுசாக அப்போ ஒரு தடவை தான் அதுக்கு உயிர். ஓகே, ரெப்படேஷன் பண்ண முடியாது. ஆக இது வந்து காஸ்ட் கிடையாது, இது நம்பகத்தன்மை கொண்டது, ரெப்படேஷன் பண்ண முடியாது. இதுதான் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் எல்லாம். ஓகே, ஒரு பிஆருக்கு வந்து லாங்குவேஜ் எந்த அளவுக்கு முக்கியம் சார்? நிச்சயமாங்க. அதாவது இந்தியா மாதிரியான நாடுகளில் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜஸே 18 லாங்குவேஜஸ் இருக்குது. இந்தியாவுக்கு கம்யூனிகேஷன் நீங்கள் வந்து உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி வர நீங்கள் எவ்வளோ பெரிய மீடியா பிளான் போட்டு, மீடியா மேப்பிங் போட்டு, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணோம்னா கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய 40 விழுக்காடு மனிதர்களுக்கு தான் உங்களை பற்றிய தகவல்களை கொண்டு சேர்க்க முடியும்ன்ற ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கி மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம், மொபைல் ஃபோன் 90 கோடி பேருக்கு மேலே இருக்கிறதுனால இன்றைக்கி எந்த தகவலையுமே நீங்கள் வந்து குறைந்தபட்சம் 90 கோடி பேருக்கு, 125 கோடி பேர் இந்தியாவில் இருப்பதாக நினைத்தால் எந்த செய்தியுமே நீங்கள் வித்தின் 24 ஹவர்ஸில் 24 மணி நேரத்துக்குள்ளே 90 கோடி பேருக்கு கொண்டு போய் சேர்த்த முடியும் அதிகபட்சமாக. சிலரை சேர்க்க முடியாது, பட் 90 கோடி பேர் தான் நீங்கள் இருக்கலே அதிகமான ரீச். ஆனால் நீங்கள் கேட்குற ரொம்ப அருமையான கேள்வி, லாங்குவேஜ், மொழி. 90 கோடி பேருக்கும் ஆங்கிலம் தெரியுமா? 90 கோடி பேருக்கும் காமனான ஒரு மொழி தெரியுமா? கஷ்டம் தான். இன்றைக்கி நம்ம வந்து செல்ஃபோனில் ஒரு மொழி தான் முடியும்னா, செல்ஃபோனில் ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்துருச்சு, பட் பெரும்பாலும் இங்கிலீஷ் இருக்கிறதுனால நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சுட்டா நீங்கள் துறையில் நிறைய வெற்றி பெற முடியும். நமக்கு வந்து இப்போ ஹிந்தி மட்டும் தெரிஞ்சுட்டா ஒரு 15 ஸ்டேட்ஸில் நீங்கள் வந்து இந்த துறையில் வளர்ந்துட முடியும். தமிழ் தெரிந்தால் இந்த 2 சென்னை, தமிழ்நாடு, புதுச்சேரி மாதிரி இருக்க முடியும். ஸோ ஒவ்வொரு மொழி தெரிகிற போது உங்களுக்கு மொழி அதிகம் தெரிய இதில் உங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகம். நீங்கள் ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த துறையிலுமே உங்களுக்கு நிறைய மொழி அதிகம் தெரிஞ்சுன்னா நிறைய இடங்களில் நீங்கள் வந்து பரவ முடியும், உங்கள் தொழிலை நிறைய இடத்துக்கு அபிவிருத்தி செய்ய முடியும். அதே மாதிரி தான் இதுக்கும் அதே ஃபார்முலா இதுக்கும் பொருந்தும். ஸோ இந்த பிஆர் அப்படின்ற டெசிக்னேஷனுக்கு இங்கே சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் எங்கேனாலும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இந்த இண்டஸ்ட்ரி வந்துங்க ஒரு 200 கோடி ரூபாய் விற்று வர உள்ள இண்டஸ்ட்ரி இந்தியா முழுக்க. ஒரு ஆர்கனைஸ்டு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சுக்கலாம், ஆர்கனைஸ்டு செக்டர், அன்ஆர்கனைஸ்ட் செக்டர். ஆர்கனைஸ் செக்டர்னால் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஒரு லிமிடெட் கம்பெனி வச்சு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோ டைப் பண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைஸ் செக்டர் பார்த்திங்கன்னா ஒரு 200 கம்பெனிஸ் இருக்கும். இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்கவே ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி, ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி, வளர்ந்து வரக்கூடிய இண்டஸ்ட்ரி, மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு துறை. இன்றைக்கி வந்து இந்த ஒரு 200 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க ஆர்கனைஸில். அன்ஆர்கனைஸில் ஒரு 700-800 பேர் இருப்பாங்க. மொத்தமே ஒரு 1000 நிறுவனங்கள் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 15000 பேர் பணியாற்றலாம். ஆனால் இந்த 15000 பேரும் இந்த இண்டஸ்ட்ரியில் நிலச்சிருக்கல, அப்படியே நிறைய மாறிடுறாங்க. அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரீஸ் போயிடுறாங்க, பத்திரிகைக்கு போயிடுறாங்க, டிவிக்கு போயிடுறாங்க, நிறைய மாறிட்டே இருப்பாங்க. எல்லாமே மோரலஸ் ஒரே மாதிரி இருக்கும், மாறி போயிடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படுது, நிறைய படிப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. பன்னாட்டு நிறுவனங்கள் நிறைய உள்ள வர அவங்க இந்த ஸ்ட்ரக்சர்டு டிசைன் கேட்குறாங்க. ஒரு பிஆர் ஏஜென்ட், ஒரு பிஆர் மேனேஜர் வேணும், ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் கேட்குறாங்க. அவசியம் தேவைப்படுகிறது அவங்களுக்கு வந்து. அதுக்கு வந்து வேலைவாய்ப்பு ரொம்ப நிறைய இருக்குது. அதுவும் நம்மள மாதிரி சென்னை மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஊர்லெலாம் இதுக்கான வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக பன்னாட்டு நிறுவனங்கள் நிறைய முதலீடு செய்திருக்கனால தமிழ்நாட்டில் இதுக்கான வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்குது. மெயின் சிட்டியில் மட்டும், சென்னை, கோயம்புத்தூரில் மட்டும். இன்னும் சின்ன சின்ன சிட்டிஸ்க்கு இன்னும் அவ்வளோ வளரல. ஓகே, இப்போ நம்ம கண்ட்ரியில் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற பிஆருக்கும் அப்ராட் கண்ட்ரீஸில் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற பிஆருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இங்கே படிச்சுட்டும் அங்கே வேலை செய்ய முடியுமா? அவங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஆர்கனைசேஷனில் வேலை செய்ய முடியுமா? கொஞ்சம் பயிற்சி தேவை. முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பயிற்சி தேவை. ஏன்னா இங்கே வந்து பிஆர்ன்ற ஒரு இண்டஸ்ட்ரி செயல்படுகிற விதம் வேறு, வெளிநாட்டில் போய் செயல்படுகிற விதம் வேறு. நான் சமீபத்தில் சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன், மலேசியா போயிட்டு வந்தேன், துபாய் போயிட்டு வந்தேன், எல்லா இடங்களும் அங்கெல்லாம் பார்த்தேன். அங்கே வந்து பிஆருடைய ரெக்யர்மெண்ட்டே வேறையாக இருக்குது. அங்கே வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு கிளையண்ட் சார்ந்து இருக்குது, ஒரு வாடிக்கையாளர் சார்ந்து. ஒரு வாடிக்கையாளருக்கு என்ன தேவையோ அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் வகுத்து அதை பூராத்தையும் பொறுப்படுத்துக்கிறாங்க. நாங்கள் இங்கே அப்படி பண்ணுறது இல்லை.
நாங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய மீடியாவுக்கு என்ன தேவையோ, நாங்கள் ஊடகம் சார்ந்து சிந்திக்கிறோம். மீடியாவுக்கு என்ன தேவையோ, இந்த மீடியாவுக்கு என் கிளைண்ட்லேருந்து எப்படி செய்தி கொடுக்கலாம் அப்படின்னா, நான் ஊடகம் சார்ந்து சிந்திக்கிறேன், அவங்க வந்து கிளைண்ட் சார்ந்து சிந்திக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். இது ஒட்டுமொத்த மாறுதலை கொடுக்குது இது வந்து. அதனால் இந்த சிந்தனை மாற்றத்தில் ரிசல்ட் வேறு மாதிரி வருது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வருது. இங்கே நான் வந்து அப்படி சிந்திச்சேன்னா இங்கே இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை என்னால் திருப்திப்படுத்த முடியலை. ஏன்னா இங்கே ஊடகங்கள் இயங்குகிற முறை வேறு, அங்கே ஊடகங்கள் இயங்குகிற முறை வேறு. கட்டாயமாக நிறைய மாறுபாடுகள் இருக்குது. ஆனால் விஷயம் இன்னும் ஒன்று தான். விஷயம் வந்து ஒன்று தான். எண்ட் ஆஃப் த டே கிளைண்ட்டுக்கு வந்து நிறைய விசிபிலிட்டி உருவாக்கி தர்றோம், நிறைய பிராண்டை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா மட்டும் மாறுது. அது எடுத்து சொல்லக்கூடிய முறைகள் வந்து வேறையா இருக்கு. ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோம். ஸ்ட்ராட்டஜி பிளானிங் மட்டும் கொஞ்சம் மாறுது. அது நம்ம உட்காந்தா பழகிடலாம், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. உட்காந்தா பழகிடலாம். விஷயமே நம்ம புதுசான விஷயம் தான், அதே பழகிட்டோம். எனக்கு பொண்ணே தரமாட்டேன்னாங்க. நீங்கள் வேற. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா பிஆர் கம்பெனி வச்சிருக்காருன்னா அப்போனா என்னன்னு தெரியல, ரொம்ப யோசிச்சாங்க பொண்ணு தரதுக்கே. அதனால நீங்கள் சொன்ன மாதிரி முழுக்க ரொம்ப புதுமையான துறை. மாப்பிள்ளை இவ்வளோ சம்பாதிப்பாருன்னு சொன்னா கொடுத்துருப்பாங்களே. அது எங்கள் அம்மா அப்பா பார்த்து கொடுத்தாங்க, நீங்கள் வேற. நல்ல குடும்பம்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால ரொம்ப புதுமையான துறை. நிறைய பேர் புரியறதே இல்லை. பிஆர் பண்ணுறீங்கன்னா எந்த கம்பெனியில் பிஆர்ஓவாக இருக்கீங்கன்னா அடுத்த கேள்வி கேட்பாங்க. இல்லைங்க நான் ஒரு பிஆர் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. அப்படியா, வேலைலாம் இருக்கா உங்களுக்கு, ரெகுலராக வருமானம்லாம் வருதா, இல்லை சம்பளத்துக்கு என்ன பண்ணுறீங்க அப்படிம்பாங்க அடுத்த கேள்வி. நிறைய பேருக்கு அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குல்ல சார், இது வந்து ஒரு ப்ரொஃபஷனாக ஃபுல் டைமாக பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. நிச்சயமா ரொம்ப டவுட் இருக்கு. ஏன்னா அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு புதுத்துறை தான். இப்போ இது எப்படி செய்தி ஆக்குறோன்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பிளான் பண்ணுறாங்க. ஆக்டிவிட்டி பிளான் பண்ணுறப்ப நம்ம வந்து ஆக்சுவலாக வேல்யூ அடிஷன் சேர்க்குறோம். சேர்க்குறப்ப அது வந்து செய்தியாக மாறிடுது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ சமீபமாக வந்து ஒரு ரஷ்யாவிலேருந்து ஒரு பல்கலைக்கழகம் வர்றாங்க. வந்து அவங்க வந்து இந்திய மாணவர்களுக்கு சில கல்வி உதவித்தொகை வழங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ இது வந்து அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு போயிடுச்சுன்றது அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட். டெல்லியில் ஒரு பிஆர் ஏஜென்சியை ஹையர் பண்ணுறாங்க. அவங்க சென்னையில் எங்களை கூப்பிட்றாங்க. இப்போ நாங்கள் சென்னையில் அந்த ரஷ்யன் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குது அப்படின்ற தகவலை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அசைன்மெண்ட். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்த ரஷ்ய பல்கலைக்கழகத்தை பற்றி இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் யாருக்கும் தெரியாது. இது உண்மையான யூனிவர்சிட்டியா, இல்லை போலி யூனிவர்சிட்டியா, இல்லை உண்மையிலேயே கல்வி உதவித்தொகை கொடுக்குமா, இல்லை வெறும் மார்க்கெட்டிங் ஜிக்ஜாக்காக பண்ணுறாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் நேரம் வந்தால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறோம். உங்கள் ரஷ்யன் எம்பசி மூலமாக பிளான் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் போய் சொல்ல முடியாது. ஒரு கவர்மெண்ட் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறப்ப இந்திய மாணவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும். அப்போ ஒரு கவர்மெண்ட் அதிகாரி மூலமாக இந்த செய்தியை பரவ செய்கிற போது அதற்கு மதிப்பு அதிகம். அப்போ ரஷ்யன் எம்பசி வச்சு ப்ரெஸ் மீட் பண்ண முடியுமா, இப்படி யோசிக்கிறோம். அப்போ அவங்க இறங்கி, ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட யூனிவர்சிட்டியை ப்ரொமோட் பண்ணுற ஒரு ஐடியா, ஒரு அவசியம் இருக்குது இங்கே வந்து. அப்போ அவங்க இறங்கி வராங்க, அதை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறோம். எஜுகேஷன் ஃபேர், ரஷ்யன் எஜுகேஷன் ஃபேர் ரீசெண்டாக நடந்ததை வச்சு பண்ணோம். ஸோ அது நல்ல வரவேற்பு. ஏன்னா பத்திரிகைகளுக்கு நம்பகத்தன்மை வந்துடுது, ஒரு கவர்மெண்ட் உள்ள இன்வால்வ் ஆகும் நம்பகத்தன்மை வந்துடுது. இதே இது ஒரு ரஷ்ய பல்கலைக்கழகம்ன்ற ஒரு தனி அமைப்பை மட்டும் வச்சு பண்ணியிருந்தேன்னா பத்திரிகையில் ரெஸ்பான்ஸ் வந்திருக்காது. எல்லா பத்திரிகையிலும் கவரேஜ் வந்தது, தகவல் போய் சேர்ந்தது, மாணவர்கள் பயனடைந்தார்கள் எண்ட் ஆஃப் த டே. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் மாத்திரம். அப்புறம் வந்து ஒரு பியூட்டி பார்லர், நான் பிராண்ட் நேமாக சொல்ல பியூட்டி பார்லர் கம்பெனி, அவங்க திரும்ப நான் பியூட்டி பார்லர் நடத்திட்டு இருக்கேன், இது பத்திரிகை மூலமாக மக்களுக்கு போய் சேரணும், என் பிராண்டு தெரியணும் அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், அதை அப்படி கொண்டே பத்திரிகைக்கு சொல்ல முடியாது. அப்போ விதவிதமாக சம்மர் காலத்தில் எப்படி மேக்கப் பண்ணுறது, வின்டர் காலத்தில் எப்படி மேக்கப் பண்ணுறது, பருக்கள் வராமல் இருக்க, இல்லை பருக்கள் தெரியாமல் இருக்க எப்படி மேக்கப் பண்ணிக்கிறது, புது ஊத்தி யாராவது சினிமா நடிகைகளுக்கு மேக்கப் பண்ண ஆர்டிஸ்ட் யாராவது வச்சு நம்ம பேட்டி கொடுக்க முடியுமா, அந்த பிராண்டோட இணைச்சு. அவங்க பிராண்ட்லேயே 2-3 பேர் சினிமா நடிகர்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சினிமா நடிகருக்கு இந்த படத்துக்கு அவர் எப்படி மேக்கப் பண்ணார், இந்த மாதிரியான விஷயங்களை மசாலாவை சேர்க்குறப்ப பத்திரிகைகளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அப்போ செய்திகள் வருகிற போது இந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிற இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்படி மேக்கப் பண்ணான்றப்ப அவங்க பிராண்ட் பில்டிங் ஆகுது. அப்போ பொதுமக்களும் ஆர்வமாக அந்த பிராண்ட் பில்டிங் அந்த பியூட்டி பார்லர் போக விரும்புகிறாங்க, அந்த நடிகருக்கு அவங்க தான் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஆமாம், எங்கெங்கெல்லாம் மசாலா சேர்க்க முடியுமோ, எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜி சேர்க்க முடியுமோ, அதெல்லாம் இதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோம். இதை சேர்த்து பத்திரிகையாளர்களுக்கு ஆர்வத்தை கொடுப்பதன் மூலமாக செய்தியாக மாறுகிறது. அதன் மூலம் இந்த நிறுவனத்தினுடைய வர்த்தகம் பெருகுகிறது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து பிஆருடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். ஸோ நேர்களே, மக்கள் தொடர்பு அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு அதோட விளக்கமும் தெரிஞ்சிருக்கும், அதுக்கான வேலைகள் என்னன்றதும் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி வேற ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.